நான் கூவாகத்துக்கு ஒரு 4 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். 2 இயர்ஸ் நான் வரல. ஸோ ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கி எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது இந்த கூவகத்தில்? நீங்கள் பார்த்த மனிதர்களாக இருக்கட்டும், பழகின விதமாக இருக்கட்டும், இது ஆரம்பத்தில் இருந்துக்கு இப்போக்கி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? ஃபர்ஸ்ட்டுலாம் எந்த ஸ்பெஷாலிட்டி இருக்காது கூவாகத்தில். ஒரு பாத்ரூம் போகிறதுக்கோ ஒரு பசங்க ரொம்ப ஆடி பண்ணுவாங்க, சேஃப்டி கிடையாது. இப்போ காவல்துறை இருக்கட்டும், நல்ல ஃபுல் சேஃப்டி கொடுக்குறாங்க. எல்லாமே சேஃப்டியாக நாங்கள் இருக்கோம். ரோட்டில் நல்லா ஜாலியாக போகிறோம் வரோம், அந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக சல்யூட் சொல்லலாம் யாருக்குன்னா போலீஸ்காரங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் விழுப்புரம் மக்களே, காவல்துறைக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இவ்வளோ வருஷங்களாச்சு, இவ்வளோ விஷயங்கள் வந்து மாறிடுச்சு, இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அது மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இன்னும் மாறவே இல்லைன்னா பார்க்குற பார்வை தான் ஒன்றும் மாறல. மக்கள் பார்க்குறாங்க, அதை மட்டும் மாற்றினா கொஞ்சம் பார்வைனா என்ன மாதிரி சொல்கிறீங்க? பார்க்குற பார்வைனா நாங்கள் போனால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நாங்கள் என்னங்க வினோதமாக இருக்கும், அதை மட்டும் மாற்றினா போதும். நல்லா படிக்கிறாங்க, எங்களோட கம்யூனிட்டியில் நல்லா படிச்சிருக்காங்க எல்லாருமே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நீங்கள் இங்கே ஃபேஷன் படிக்காக வந்திருக்கீங்களா இல்லை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து இப்போ வந்து அழகிங்களாம் ஏற போகிறாங்க, இன்னும் ஒரு 1/2 hourல ஏறுவாங்க ஸ்டேஜ். அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் நான் வந்திருக்கேன், சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் ஸ்டேஜ் ஏறிருக்கீங்களா? நான் ஏறி இருக்கேன், ஈரோட்டில் ஏறி இருக்கேன், மிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டான்ஸ் ஸ்கூலில் ஏறி இருக்கேன். ஏறி ரன்னரப்பாக வந்திருக்கேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜ் தாண்டி நாளைக்கு தாலி கட்டுற ஃபங்க்ஷன் நடக்கும். நாளைக்கு தாலி கட்டுவாங்க, நாளைக்கு தாலி அறுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கூத்தாண்டலுக்கு வந்ததுக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு நாள் தான் அந்த சந்தோஷம் நீடிக்கும், அதை நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நாள் தான் நீடிக்கும். அதுக்கோசரம் தான் இவ்வளோ செலவு பண்ணி வருஷம் நாங்கள் இங்கே வரோம். ஏன்னா தாலி கட்டுறதுன்றது திருநங்கைகள் எல்லாருக்குமே ஒரு கனவான ஒரு விஷயம். கண்டிப்பாக ஆனால் அந்த கனவு ஒரு நாள் தான் பழிக்க போகுது. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த அது எப்படின்னா தாலி கட்டுறப்ப எல்லாமே நாங்கள் செலவுலாம் வாங்கி வச்சிருக்கோம். எவ்வளோ பொருள் வாங்கி வச்சிருக்கோம், 20,000 30,000 போட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் அடுத்த நாள் தாலி இருக்கிறப்ப வெள்ளைப்படவை கட்டுறப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். குமார் ஆனால் நான் குமார் பையனை தான் லவ் பண்ணி கிளம்பலாம் நினைப்பேன். அவன் வந்துடுவான் குமார். நாளைக்கு தாலி கட்டுவீங்களா நீங்க? தாலி கட்டுவோம். நாளைக்கு நீங்க வருவீங்களா? வருவோம், கண்டிப்பா வருவோம். நீங்களும் வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஹேர்வுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குமாரே இங்க வாடா, சேனலை பார்த்துட்டேன்டா. ஸோ ஆக்சுவலி நீங்களும் இந்த வருஷம் ஸ்டேஜ் ஏற போறவங்க தானே? ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம். இதான் ஃபர்ஸ்ட் வருஷம். ஃபர்ஸ்ட் கூவாக இதுதான். இப்போதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூவாகம். ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க. இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. கூவாகம் அவருக்கு என்னன்னு தெரியாது, இப்போதான் வந்திருக்கிறா. இப்போ தான் டேஸ்ட்டு வேறு அழகு போட்டிக்கு பின்னு பண்ணுவானா எங்களுக்கு தெரியாது. பண்ணுனா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். குவாகம் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகே. ஸோ நீங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எங்கள் பேர் ஆமாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறது? இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கூவகம்? அதை தாண்டி நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். ஆர்வம் தான், நாங்கள் கொஞ்சம் வின் பண்ணோன்னு. கடவுள் கையில் இருக்குது, கூத்தாண்டவர் கையில் ஸோ ஆல்ரெடி ஒரு ரவுண்டில் வந்து அதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட்? 25 பேர் அதில் கலந்துக்கிட்டு 15 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் காலையில். அதில் நாங்கள் செலக்டட், அதில் நாங்கள் ஒரு ஆள். இப்போ நாங்கள் மேடையில் ஏற போகிறோம். அதில் வின்னானா எங்களுக்கு ஆர்வம் தான். வின்னாகி எங்கள் திருநெல்வேலி சமுதாயத்துக்கு பெருமை பேருக்கணும்னு எங்களுக்கும் ஆர்வம் தான். ஆனால் இருந்தாலும் கூத்தாண்டவர் புண்ணியத்தில் ஆனால் சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது கூவகம் நீங்கள் வரது? கூவகமே ஃபர்ஸ்ட் டைம் தானா? இல்லைங்க, நான் வந்து ஒரு 4 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து மாற்றம்னா அப்போ வந்து மதிக்கப்படாமல் இருந்துச்சுங்க. திருநங்கைன்னா வந்து கொஞ்சம் ஒதுக்கப்படுற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. திருநங்கைன்னா இவங்களா அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட நம்ம போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு நிறையா வந்து ஆண்கள் பெண்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க. இப்போ என்னோட பேர் வந்து டைரக்டர் பி மோகனா நாயக். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் 45 வருஷமாக, இந்த வருஷம் 45வது வருஷம் தாலி கட்டியாக இருக்கிறேன். எங்களுக்கு வந்து கலைஞர் ஐயா வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக திருநங்கைன்னு பேரை வச்சு பல போராட்டங்களை பண்ணணும். நாங்கள் எங்களுக்குன்னு உலகத்தில் இருக்கிற நாயும் பூனி வீட்டில் வளர்க்குறாங்க, நல்லபடி ஆதரிக்கிறாங்க. அந்த காலத்தில் அடித்து விரட்டிட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதை வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலைஞர் ஐயா தான் எங்களுக்கு திருநங்கைன்னு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ வணக்கம், உங்களோட பேர் எங்கேருந்து வரீங்க? என்னுடைய நேம் ஜோஸ்கா ஜாஸ்மின். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் சார். ஸோ இது உங்களுக்கு எத்தனாவது கூவகம்? இது எனக்கு ஃபோர்த்து. இது ஸ்டேஜ் ஏறுறதுமே 4 தடவையா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம்? நான் தொடர்ந்து 3 வருஷம் எழுதியிருக்கேன். 3 வருஷமும் நான் டாப் 7 வந்திருக்கேன். டைட்டில் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால் என்னை விட்டு போயிருக்கு. ஸோ இந்த வருஷம் இந்த மேடை எனக்கானதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமல்ல இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்துட்டு இருக்கீங்க. ஸோ 4 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. நிறையா கூவகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்டயா இருக்கட்டும் இல்லை திருவிழா சார்ந்தா இருக்கட்டும்? ஆக்சுவலி மக்களில் பொறுத்த வரைக்கும் நிறையா புரிதல் ஏற்பட்டிருக்கு.
முந்தி இங்கே ஒரு டிரான்ஸ் விமென்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறையா என்ன சொல்ல அஃப்யூசஸ் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்குது. டிரான்ஸ் விமென்ஸ் நல்லா ஃப்ரீயாகவே இங்கே சர்வே பண்ண முடியும். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம்ல, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. திருநங்கைகளுக்கான ஒரு வாழ்க்கையை மாறிடுச்சு, வாழ்வாதாரம் மாறிடுச்சு, படிப்பு தொழிலிருந்து சார்ந்து மாறிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள் மாறினா இன்னும் நல்லா இருக்கும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். என்ன சொல்லுங்கள் சார்? ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். எப்படி ஒரு மென்னையும் ஒரு விமனையும் சரிசமமாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி டிரான்ஸ் விமென்ஸையும் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாங்கன்னா எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் டிரான்ஸ் விமென்ஸ் அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. அவங்கள சக மனிதர்களாக பார்த்தாலே போதுமானது. வேறு எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் போதும். நாளைக்கு தாலி கட்ட நிகழ்ச்சிக்கு போய் பங்கேற்க போகிறீங்க? எனக்கு தெரியல சார். ஆக்சுவலி எனக்கு லீவு கிடைக்கல. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோவில் போவேன், பட் பார்ப்பேன், கோவிலில் போய் சுற்றி பார்ப்பேன். ஆனால் அந்த நிகழ்வு வரைக்கும் இருக்க முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம். இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இதில் என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டாப் 7 வரைக்கும் கண்டஸ்டண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து 7 மெம்பர்ஸ்க்குமே கிரவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது 1, 2, 3 அந்த ப்ரைஸ்க்கு அப்புறமே கேட்டகிரி வாய்ஸ், அதாவது சிரிப்பழகி நடையழகி அப்படின்ற பட்சத்தில் அதை பேஸ் பண்ணி அவார்ட் தரதை சொல்லியிருக்காங்க. ஸோ 16 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். யார் வின் பண்ணாலுமே சந்தோஷம் தான். கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க விட்டால் போதும் எங்களை, அவ்வளோதான். வேற கடைசி டைம்ல நீங்க அந்த ஒரு நேரம் கிடைக்கல, ஆமாம், எங்களை பெர்ஃபார்ம் பண்ண விடல, பெர்ஃபார்ம் பண்ண விடல, போகலையா? அது வரைக்கும் சந்தோஷம். எங்களை பெர்ஃபார்ம் பண்ணல, எங்களுக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நீங்க ரெடி ஆகி வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு தயாராகி வந்திருக்கீங்க? இது என்ன கெட்டப் ஆக்சுவலா? இது வந்து சீதை மாதிரி வந்திருக்கீங்க நீங்க. ஓகே, ராமன் தேடிய சீதை நான் வந்துருங்க எல்லாரும். ஸோ இது எத்தனை வருஷம் உங்களுக்கு கூவகம்? நான் வந்து டிரான்ஜெண்டராக கன்வெர்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் ஆகுது. நான் இப்போ போன வருஷம் அதுக்கு ஒரு 3 வருஷமாக தான் ஸ்டேஜ் இங்கே வரேனே. மற்றபடி கூத்தாண்டர் கோயிலுக்கு போவேன். அதிகமாக இதில் வந்து கலந்துக்க மாட்டேன். அதான் கோயிலுக்குலாம் போனது? கோயிலுக்குலாம் போயிருக்கேன். எவ்வளோ வருஷமா இருக்கு? எத்தனை வருஷம்? நான் ஒரு 7-8 வருஷம் கிட்ட தாலிக்கிட்ட அறுத்திருக்கேன். ஒரு 11 வருஷமாக அந்த டிரான்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லைன்னா அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு நபர். ஸோ இந்த கூவாகம் இந்த வருஷம் எப்படி இருக்குது? எத்தனை வருஷமாக நீங்கள் கூவாகம் வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து கூவாகம் வந்து நான் திருநங்கையே மாறி 8 வருஷம் ஆச்சு. கூவாகம் வந்து எல்லாருமே போவாங்க. ஆனால் எனக்கு இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், எதுக்கு மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் நான் வந்து போன வருஷத்துலேருந்து தான் வந்திருக்கேன். இந்த வருஷத்தோட 2 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் நான் வந்து எங்கள் ஐயனை நினச்சி நான் வேண்டுதல் வச்சுட்டு போனேன். அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அதனால இந்த வருஷம் நான் தாலி கட்டி தாலியாக இருக்கலான்னு. போன வருஷம் தாலி கட்டினீங்களா? கட்டல, இந்த வருஷம் தான் கட்டுறேன். போன வருஷம் இதான் முதல் தடவை உங்களுக்கு தாலி கட்டுற? முதல் தடவை. ஸோ இந்த கூவகம் திருவிழாவை வந்து பார்க்கும்போது, இங்கே இருக்க மக்களை பார்க்கும்போது, இவ்வளோ திருநங்கைகள் ஒன்றா ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பார்க்காத எங்களோட சகோதரிகள் எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து எல்லாத்தையுமே பார்க்குறேன். ரொம்ப அழகழகாக மேக்கப் போட்டு எல்லாம் ஸ்டேஜ் ஏற போகிறாங்க எங்கள் மக்கள். தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். விழுப்புரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைங்க மட்டும்தான் தாலி கட்டி தாலி இருக்கிறாங்க, அது கிடையாது. எல்லாருமே தாலி கட்டி தாலி இருக்கலாம். நாங்கள் மட்டும்தான் தாலி கட்டுறோம்னு நினச்சிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, பையனும் பொண்ணுங்களும் பெரியவங்களும் சின்னஞ்சிறுசுங்க எல்லாருமே தாலி கட்டி தாலி எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் விழுப்புரம் வந்தீங்கன்னா நம்ம கூத்தாண்டவர் கோயில் வந்து சாமி கும்பிட்டுப்போம். ஸோ இந்த விழுப்புரம் மக்கள் அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கு? விழுப்புரம் மக்கள் அதுதான் சொல்கிறேனே, நாங்கள் வருஷத்தில் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இந்த 3 நாள் 4 நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து 2 வருஷம் தான் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வருஷம் ப்ரிப்பேர் ஆகி நான் கரெக்டாக வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த வருஷம் நான் ஸ்டேஜ் ஏறேன். அடுத்த ஸ்டேஜ் ஏறுவீங்க இப்போ? ஓகே, சூப்பர். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ மாறிட்டு வருது. திருநங்கைகளை சார்ந்து நிறைய விஷயங்கள் மாறுது. நிறைய விஷயங்கள் வந்து மக்களும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாறலாம். இதை வந்து மாற்றினா நல்லா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்? ஒரு விஷயம் மாறணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் வந்து கண் பார்வையில் வந்து ஒரு திருநங்கை மேலே பாலியலாக தான் இதாக பார்க்குறாங்க, பாலியல் ரீதியாக தான் பார்க்குறாங்க. அது மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். வந்து எங்கள் மக்களை நிறைய பேர் பார்க்குறது, கிண்டல் பண்ணுறது, இடிச்சிட்டு போகிறது, நேத்தோல என்னை டச் பண்ணிட்டாங்க. நேற்று நான் வந்துட்டு நேற்று மிஸ் சென்னை நடந்துச்சு, அதை பார்க்கறதுக்காக வந்தோம். யாருன்னே தெரியல வந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இனி அதெல்லாம் மாற்றிக்கணும். நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் மாறவே கிடையாது. பார்க்குற கண் பார்வையே ஒரு திருநங்கை மேலே. இப்போ நான் இந்த 4 நாள் மட்டும்தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுவோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கிளாமராக ட்ரெஸ் போட்டுக்குவோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்க பார்க்குற பார்வையை வந்து ஒரு சில பசங்களை தான் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க கண் பார்வை வந்து எங்கள் மேலே பாலியல் ரீதியாக தான் வந்து விடுது.